உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 14. இரவு உணவை கலகலப்பாக பேசியபடி உண்டு முடித்தனர். பாஸ்கரும் லீலாவும் தனிமையில் சிந்துஜாவுடன் பேசி கொண்டிருந்தனர். சிந்துஜா, இப்போ இந்த வீட்டில் இருக்கிறவர்களை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கிறதில் இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று பாஸ்கர் கேட்டான். அண்ணா, எனக்கு இங்கே இருக்கிற எல்லோரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக இங்கே தங்குறது அவ்வளோ சரியாக படலை. அது மட்டும் இல்லாமல் ஷியாம் கேட்கும்போது அமைதியாக இருந்து விட்டு இப்போது நான் உங்கள் வீட்டிலே தங்கிக்கிறேன் என்று சொன்னால் அவர் தப்பாக நினைக்க மாட்டாரா என்று தயங்கினாள். நிச்சயம் தவறாக நினைக்க மாட்டேன் என்று குரல் கேட்டு மூவரும் திரும்பினர். கம்பீரமாக அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தான் ஷியாம். கீர்த்தனா, உங்களை நான் என் வீட்டுக்கு அழைத்து வந்ததே உங்களை இங்கே தங்க வைக்கணும் என்ற எண்ணத்தில்தான். நீங்கள் சம்மதிச்சா எனக்கு சந்தோஷம்தான் என்று விட்டு, பாஸ்கர் வா போய் தூங்கலாம் என்று அவனை அழைத்துச் சென்றான். மறுநாள் லீலாவும் பாஸ்கரும் புறப்பட தயாராயினர். இதுவரையில் சிந்துஜாவின் வாழ்வில் அத்தையும் லீலாவும் தான் பாதுகாப்பாகவும் வேதனையில் உறுதுணையாகவும் இருந்தனர். அத்தையை விட்டு ஏற்கனவே பிரிந்தாயிற்று. இப்போது லீலாவும் தன்னை விட்டு பிரிய போகிறாள் என்று அவளுக்கு பெரும் வேதனையாக இருந்தது. போதாதற்கு தானே அவளுக்கு போன் செய்வதாகவும் அவளை கொண்டும் தனக்கு போன் செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டாள் லீலா. எல்லாரிடமும் விடை பெற்றுவிட்டு சிந்துஜாவிடம் லீலா விடை பெறுகையில் தான் அனாதையாகிவிட்டதைப் போல் உணர்ந்தாள். லீலா ஏறி சென்ற கார் கண்ணிற்கு மறையும் வரை நின்று பார்த்திருந்து விட்டு வீட்டினுள் நுழைந்தாள். மனம் ஏனோ வெறுமையாய் இருந்தது. சோர்ந்து போய் சோபாவில் அமர்ந்தாள். அவள் சோர்வை புரிந்து கொண்டனரோ என்னவோ. வினயாவும் வானதியும் அவள் அருகில் வந்து அமர்ந்தனர். ஹாய், உங்களை நாங்கள் எப்படி கூப்பிடுறது என்று கேட்டாள் வினயா. என்னை கீர்த்தனா என்றே கூப்பிடலாம் என்று கூறினாள் புன்னகையுடன். அச்சச்சோ, அம்மா திட்டுவார்களே, பெரியவர்களை பெயர் சொல்லி அழைப்பது மரியாதை இல்லைன்னு அம்மா சொல்லுவாங்களே என்றாள் வானதி. இதோ பார் வானதி, மரியாதைங்கிறது மனசில் இருக்கணுமே ஒழிய பேசுகிற பேச்சிலும் செய்கிற செயலிலும் இல்லை, புரிஞ்சுதா என்று அவளை கட்டி கொண்டாள். உங்களுக்கு மேத்ஸ் தெரியுமா? நான் அதில் கொஞ்சம் வீக் என்று முகம் சுருங்கினாள் வானதி. டோன்ட் வரி மை டியர், உன்னை அதில் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஓகே என்று கண் சிமிட்டினாள். உங்களுக்கு மேக்கப் போட்டுவிட தெரியுமா என்று கேட்டாள் வினயா. ஓ, நல்லா தெரியும் என்றாள் சிந்துஜா. லீலா அக்கா சொன்னாங்க நீங்கள் சாந்தி அக்காவுக்கு போட்டுவிட்ட மேக்கப் சூப்பராக இருந்தது என்று. பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா என்று கேட்டாள் வினயா. இல்லை, டிவியில் பார்த்ததை வைத்துதான் மேக்கப் செய்துவிட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் என்று கூறினாள் சிந்துஜா. சூப்பர், இனி வினயா மேக்கப் போட்டுவிட்டு சுத்த ஆரம்பிச்சிருவா என்று கிண்டல் அடித்தாள் வானதி. மனமிட்டு 2 பேரும் அடிக்கும் லூட்டியை பார்த்து சிரித்தாள் சிந்துஜா. 2 நாட்கள் பைத்தியம் பிடித்த மாதிரி அவளுக்குள்ளேயே உழன்று கொண்டிருந்தாள். லீலா அவளிடம் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. சிந்துமா, கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு, உன் மாமாவின் பிரச்சனை ஓய்ந்ததும் என்ன செய்வது என்று முடிவெடுத்து கொள்ளலாம் என்று தைரியம் கூறிவிட்டு சென்றாள்.